சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, 24 மணி நேரமும் சாயப்பா என்னை கண்காணித்து கொண்டேதான் இருக்கிறார். இத நான் ஃபீல் பண்ண. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சாயப்பா உங்களை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. நான் நினைச்சேன் அவர் எங்க பாக்குறாரு, நாம தானே அவரை பார்த்துட்டு இருக்கோம். பட் எனக்கு அது எல்லாத்தையும் பொடிப்படியா மாத்திட்டாரு. எனக்குள்ள சாயப்பா இருந்து என்னை இனி வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை சாயப்பா உணர்வு பூர்வமாக என்னுடைய மனதை அவர் தொட்டார். அந்த வார்த்தை கேட்கும் போது என்னோட உடம்பு மெய் சிலிர்த்துச்சு. அதனால அன்பே சாயப்பாவுக்கு நன்றிகள் அப்படின்னு சொன்னாங்க. சோ இன்னொரு சாய்ராமுடைய ஒரு மிராக்கிள் ரொம்ப வித்தியாசமானது. என்னுடைய கணவர் என்னைக்குமே கடவுள் இல்லை அப்படின்னு கொஞ்சம் அராஜக வழியில போனாங்க. ஆனா என் மேல பாசமா இருப்பாங்க. என் குடும்பத்து மேல மட்டும்தான் அவங்க பாசமா இருந்தாங்க. வேற யார் மேலேயும் அவங்க பாசமா இல்லை. நான் தொடர்ந்து சாயப்பா கிட்ட ஆன்மா கிட்ட பேசி 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 என்னுடைய கணவரை நல்ல ஒரு மனுஷனா நீங்க மாத்தி இருக்கிற அவர் அன்பே சாய் குடும்பத்துல ஒருத்தவரா அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சோ நிறைய மிராக்கள் நம்ம அன்பே சாய் குடும்பத்துல தொடர்ந்து தொடர்ந்து நடக்குது. பிகாஸ் இங்க எல்லாரும் ஒரே மனம், ஒரே குணம், எல்லாருடைய மனசும் ஒண்ணு போல, எல்லோருடைய குணமும் ஒண்ணு போல, ஒரே பாதை. அந்த பாதையில மாற்றம் அப்படின்றது இல்லை அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். சோ பல 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 வழிகள், பல அற்புதங்கள் இந்த அன்பே சாய் குடும்பத்திலே உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம். சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நீங்க யோசிச்சு நிதானிச்சு செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களை பிடிக்க ஒருவராலையும் முடியாது. ஏன்னா நீங்க ஆகாயத்துல பறப்பது போல உங்க வாழ்க்கை இருக்கும். நம்ம ஏன் தினமும் சச்சரித்தம் படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றேன்னா, அதுல இருக்கிற அத்தியாயத்துல ஏகப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ரகசியங்களும் அதில் உள்ளது. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, சச்சரித்திரம் நான் படிக்கிறேன், ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு லாபத்தை நோக்கி தான் படிக்கிறேன், ஆனா பெருசா ஒண்ணும் இல்லை அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், என்னைக்குமே லாப நோக்கோட செயல்படக்கூடாது. செயல்படக்கூடிய இடம் ஒண்ணு இருக்குது, அந்த இடத்துல நாம அதை செய்யணும். ஆனா அன்பு, பாசம், பண்பு இருக்கிற இடத்துல எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி நீங்க அதற்கு தகுந்தது போல பயணத்தை ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய லாப கணக்கு நஷ்ட கணக்குல போயிடும். அதனால சச்சரித்திரம் படிக்கும்போது அவர் கூட நாம இருக்கிறது போல ஒரு கேரக்டர் செட் ஆகும். நீங்க ஏதாவது ஒரு கேரக்டரா நீங்க மாறுவீங்க. ஹேமத் பந்தா மாறுவீங்க, இன்னும் சம்திங் சம்திங் சம்திங், எத்தனையோ கேரக்டர்ஸ். சாயப்பா சில வார்த்தைகள் இவர் அவரு சொன்னாரு, கூறினார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அது நமக்கே சொன்னது போல இருக்கும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் கேட்கறது, நாம கேட்கறது போல இருக்கும். அது ஒரு தடவை படிச்சாலாம் வராது, கிட்டத்தட்ட நிறைய தடவை படிக்கணும். அதற்கு உண்டான அற்புதங்கள் அது தனி ஒரு விஷயம். அன்பே சாயில எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்கிறவங்க தொடர்ந்து அந்த சச்சரித்திரம் படிச்சு 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 படிச்சதால இங்க நிறைய மிராக்கள் டெஃபினட்டா இங்க நடந்திருக்குது. புரிஞ்சுக்கோங்க. சோ கடவுள் அப்படின்றது நமக்கானவர். நாம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துலதான் கடவுள் நம்மிடம் தொடர்ந்து நமக்கு பல நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம நம்மளை பத்தி புரிஞ்சுக்காம, வாழ்க்கை பத்தியும் புரிஞ்சுக்காம, நம்மளுடைய கர்மாக்களை பத்தி, விதியை பத்தி, வாழ்க்கையோட ரகசியத்தை பத்தி எதையுமே தெரிஞ்சுக்காம, எதையுமே புரிஞ்சுக்காம, கடவுள் எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாம ஒரு லைஃப ஒரு ஃப்ரேம் பண்றோம். அந்த ஃப்ரேம்குள்ள நாம நிக்கிறோம். அந்த ஃப்ரேமை தாண்டி வெளியில போறது இல்லை. ஸோ தயவு செய்து கொஞ்சம் வெளியில பாருங்க.
நிறைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கோங்க. இங்க பல பேரோட அனுபவத்தை தொடர்ந்து நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம அன்பே சாயில ஒரு சாய்ராம் வந்து தன்னை மதிக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவங்க மனநிலையில கடவுள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அவங்க ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வேற வழி இல்லாம போயிருக்காங்க. சாய்ப்பா கிட்ட உதிய அவரை நினைச்சு அவருடைய முன்னாடி உதி எடுத்து வச்சு, சாய்ப்பா உன்னை நம்பி போறேன், ஆனா அங்க என்னோட மனசை காயப்படுத்தாதது போல, கஷ்டப்படுத்தாதது போல நீர் எனக்கு ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட போகும்போது, அவங்க வீட்டுக்கு முன்னாடி, அந்த கெஸ்ட் வீட்டுக்கு முன்னாடி இங்க வரும்போது வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வாசல் வரைக்கும் வந்து வரவேற்று அவங்கள எந்த அளவுக்கு கவனிக்க முடியுமோ கவனிச்சு திருப்பி அனுப்புனாங்களாம். ஸோ இது பெரிய மிராக்கலா எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நடக்காம ஒரு விஷயம் பெரிய அளவுல இயல்பா நடக்குது. அதாவது தன்னை மதிக்கல அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னா, அவன் மதிக்கிறது போல இருந்தாதான் மற்றவங்க மதிப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? பட் இங்க அந்த இடத்துக்கு கூட இடம் கொடுக்கல. ஒரே ஒரு உதியில சொன்ன வார்த்தைகள் என்னை மதிக்கணும்னு கூட சொல்லல, என் மனதை காயப்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லி அழுதுகிட்டு நான் போனேன். ஆனா போன இடத்துல கிடைச்சதோ எனக்கு நல்ல மரியாதை. என்ன நடந்தது, ஏது நடந்தது, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி அழுது ஒரு ஆடியோ வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது இங்க அப்படின்னா, என்னைக்கு அன்பே சாய் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் மனப்பூர்வமா அவரை நம்பி வெளியில கிளம்புறாங்களோ அவங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும். ராஜ மரியாதை கிடைக்கும். ஸோ நம்மளும் நிறைய இடத்துல போயிருக்கோங்க. பட் வந்து எல்லா இடத்துலையும் அன்பேசா சொல்ல மாட்டோம். நிறைய பேருக்கு தெரியாது. நான் பேசுறவங்க பழகுறவங்க கிட்ட கூடலாம் நம்ம அன்பேசாயில வந்து நம்ம இருக்கிறோம், நம்ம பண்றோம், இது மாதிரி சேனல்ஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனாலும் பட் நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க நம்மளை மதிக்கக்கூடிய விதம் ஒன்று இருக்கு. அது அளவில்லாத ஒரு விஷயமா இருக்கும். பட் அந்த மரியாதை உங்களுக்கு நிச்சயமா கடவுள் வழங்குவார். நீங்க எதையுமே செய்ய வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, கடவுளே என்னை மனதார காயப்படுத்த நினைக்கிறவங்க மத்தியில என்னை நீர்தான் காப்பாற்ற வேண்டும். நீரே என்னோட சன்னதி. அந்த மாதிரி வார்த்தைகளை, உண்மையான வார்த்தைகளை அவரிடம் தெரிவிச்சிடுங்க. ஸோ தெரிவிக்கும் போது அவர் உங்களை தன்னுடைய கண்களில் இருக்கக்கூடிய இமை போல பாதுகாப்பார். அவ்வளவு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை செய்யக்கூடிய சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகளை நாம இந்த நேரத்துல தெரிவிக்கிறோம். அதே போல நேத்து நம்ம பிரார்த்தனை பண்ணோம் இல்லையா, 3 பேரும், அவங்க எல்லாரும் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா நேற்று இருந்தக்கூடிய பிரார்த்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடவுளுடைய எண்ணத்தின்படி, கடவுளுடைய வாழ்க்கையின்படி எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் ராஜ வாழ்க்கையை வாழ்வான். நோட் பண்ணிக்கோங்க. கடவுளுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிபவன் அவனுக்கே முதல் உரிமை, முதல் முன்னுரிமை. கடவுளை நம்பி எந்த மனுஷனும் கெட்டு போகல. புரிஞ்சுக்கோங்க, கடவுளை நம்பி எந்த மனுஷனும் கெட்டு போகல. ஒரு சாய்ராம் ஒரு 1 வீக் முன்னாடி சொன்னாங்க, சாய்ராம் இது மாதிரி சாமியை நம்பி 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 நான் கடைசி வரைக்கும் நடுத்தெருவுக்கு வந்துட்டேன். நான் தான் சொன்னேன், லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு சாய்ப்பா இந்த அன்பே சாயில கொடுக்குறாங்க, நம்புறீங்களா? எஸ் நம்புறேன்னா. நீங்க என்ன நம்புறீங்களோ அது டெஃபினட்டா நடக்கும். தொடர்ந்து பதிவுகளை பாருங்க அப்படின்னு. ஸோ பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்னே ஒண்ணுதான், எந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த பதிவை கேட்குறீங்களோ அதே நம்பிக்கையில உங்க வாழ்க்கையை அவர் நிச்சயமாக சரி செய்வார்.
எல்லா இடத்துலையும் அவர் அதை தான் சொல்றார். எல்லா இடத்துலையும் குப்பையில கடந்த எண்ணெய் இன்னைக்கு தூசி தட்டி எடுத்து உங்க முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா நான் இதுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருப்பேங்க. அதனால மனசை மட்டும் என்னைக்கும் எப்பையும் தளர விடக்கூடாது. மனசுல இருக்கக்கூடிய சோர்வுகள் அது தயவு செய்து அலோவ் பண்ணாதீங்க. பிடிச்ச விஷயத்த தயவு செய்து செஞ்சிடுங்க, ரைட்டா? ஆனா அது நியாயமா இருக்கணும். நியாயமா இல்லாத எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் அதற்கு கூலி கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். கூலினா அதற்கு ஏற்படுத்தின பாவமும் அதனால கிடைக்கக்கூடிய துன்பமும் தண்டனையும் நீங்க டெஃபினட்டா கொடுத்துதான் ஆகணும். ஸோ வாழ்க்கைன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் இங்க இருக்கேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற, மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஸோ ஆனால் இந்த உலகத்துல 80% நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஸோ நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான் 20% இஸ் அ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சிருக்காங்க. ஸோ எங்க பாசிட்டிவ் நிக்குதோ அங்க தெய்வம் குரல் கேட்க முடியும். எங்க நெகட்டிவ் வைப் இருக்குதோ அங்க அழுகை குரல் மட்டும்தான் கேட்க முடியும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 or 2 days or 3 days இல்லை 1 week நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஹாப்பியா மட்டும் இருங்களேன், ஹாப்பியா மட்டும் இருங்க. உடனே சொல்லுவீங்க சிச்சுவேஷன்ஸ் பேட் அப்படி இப்படி இல்லை. எஸ், அதெல்லாம் இருக்கு, இல்லாம எதுவுமே இல்லை. பட் எல்லா கவலைகளையும் ஜஸ்ட் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஸோ நாளைக்கு சண்டே இல்லை, ஸோ சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கவலைகளே இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படி இருங்க. கவலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு. உங்க கணவர் திருந்திட்டாரு, உங்க மகள் திருந்திட்டாங்க, மாமனார் மாமியார் திருந்திட்டாங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் திருந்திட்டாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் திருந்திட்டாங்க. எஸ், எவ்ரிதிங் இஸ் வெரி பக்கா. பட் நீங்க அந்த ஹாப்பினஸ் இங்க கொண்டு வந்து சேருங்கள. ஜஸ்ட் ஒன் வீக் அந்த கவலை மறந்துருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க கவலைய மறந்துட்டீங்கன்னா கவலை ஐயோ நம்மளை வந்து அட்டாக் பண்ணுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். கடவுளோட பாதத்தில் ஒப்படைச்சிருந்த பாருப்பா, இந்த 1 week வந்து என்னோட ஒட்டுமொத்த கவலையையும் இதை நான் ஒப்படைச்சிட்டேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ எனக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடுச்சு, இந்த 1 வாரம் ஹாப்பியா இருக்க போறேன் அப்படின்னு இருந்து 1 வாரம் சந்தோஷமா இருங்க. சாப்பிடுங்க, தூங்குங்க, ஓய்வெடுங்க, வேலை பாருங்க, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை மட்டும் பேசுங்க, நல்லதை மட்டுமே நினைங்க, தியானம் பண்ணுங்க, ஆரத்தி எடுங்க, சச்சரித்திரம் படிங்க, உதவி பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாமே செய்யுங்க. பட் கவலைகள் இல்லை அப்படின்னு முழு மனதோட நம்பி வாழ்ந்து பாருங்க. ஸோ டெஃபினட்டா சொல்ற ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். முதல்ல உங்களுக்குள்ள ஒரு சிறிய அனுபவங்கள் வரணும். அந்த சிறிய அனுபவங்கள் வரும்போதுதான் அது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு வழி, அந்த வழியில நம்ம பயணம் செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு அறிவு ஓப்பன் ஆகும். அந்த அறிவின்படி அதற்கு என்ன தேவையோ அதை முதல்ல சரி பண்ணுவீங்க. அதற்கு தயாரானதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்துவீர்கள். ஸோ இவ்வளவுதான். நிறைய பேருக்கு வாழ்க்கை கஷ்டம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், வாழ்க்கை வந்து ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா நம்ம கடவுளோட குழந்தையா இருக்கும்போது வாழ்க்கை எப்படி கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க கடவுள் குழந்தை தானே, ஏன் வாழ்க்கை கஷ்டமா இருக்குது? என்ன பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வந்து ஏன் கஷ்டமா இருக்குது? கடவுள் இருந்தும் ஏன் கஷ்டமா இருக்கு? அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? ஸோ பதிலை கண்டுபிடிக்கணும். ஏன்னா நாம பழச புதுச இனி வரப்போறத எல்லாமே என்ன பண்றோம், ஒரு எதிர்மறை எண்ணங்களை மட்டும்தான் பலம் சேர்க்கிறோம், வலு சேர்க்கிறோம். ஏதோ ஒரு 1 week முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். என்னன்னா சின்ன துன்பம் பெருசாகி பெரிய மலை போலாகி அதை உடைக்க முடியாம உடைக்கும் போதுதான் அந்த வலி நமக்கு தெரியுது. அப்ப அதை உடைப்பதற்கு உண்டான பலசாலி யாருன்னா மனிதர்கள் கிடையாது, தெய்வம் மட்டுமே. அந்த தெய்வம் யாரை வச்சு உடைக்கும்? நம்மளை வச்சுதான் உடைக்கும். அப்ப நாம பலசாலியா, நாம நம்பிக்கைக்குரியவர்களா, நாம சகல
கவலைகளையும் மறந்த மனிதர்களா இருந்தா மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு. இல்லைன்னா முடியாது ராஜா, டெஃபினட்டா முடியாது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய துன்பம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கவலைகள் இன்னைக்கு மட்டும், நேத்து இன்னைக்கு இல்ல முந்தா நேத்து வந்தது இல்லை. பிறந்ததுல இருந்து உங்களுடைய ஒவ்வொரு அனுபவமும், நீங்க ஸ்கூல் படிச்சீங்கல்ல, அங்க துன்பத்தை அனுபவிச்சீங்கல்ல, அந்த துன்பத்தை எப்படி பார்த்தீங்க, அதை நான் பெற்றோருக்கு மேல பழிய தூக்கி போடுவேன். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் என் குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். என் செகண்ட் ரேங்க் வரக்கூடாதா? வாழ முடியாதா? சரி, ஃபெயில் ஆனா வாழ முடியாதா? உங்க குழந்தைங்களை எந்த அளவுக்கு நீங்க ஒரு தோல்வியாளரா மாத்தி வச்சிருக்கன்னு நினைச்சு பாருங்க. டெஃபினட்டா சொல்றேங்க, நீங்க உங்க குழந்தைகளை தோல்வியாளராக வச்சிருக்கீங்க. எந்த குழந்தை தோல்வியை ஏத்துக்க முடியலையோ அந்த குழந்தை மனநிலை மிகுந்த பாதிப்புக்குள்ளாகுது. அப்போ படிக்காம இருக்கிறது தப்பு தான். அதுக்காக நான் அடிக்க கூடாது, கண்டிக்க கூடாதுன்னு சொல்லல. தேர்ட் ரேங்க் வரட்டுமே, வந்தா என்ன பிரச்சனை? ஃபோர்த் ரேங்க் வரட்டும், வந்தா என்ன பிரச்சனை? அட ஃபெயில் ஆயிட்டுமே வந்தா என்ன பிரச்சனை? படிச்சவன் தான் இந்த உலகத்துல வாழ முடியுமா? படிக்காதவர்கள் வாழ முடியாதா? அதுக்காக நான் படிப்புக்கு எதிரானவன் சொல்லல. உங்க குழந்தையோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அப்படின்னா அந்த குழந்தைய ஏன் போட்டு ஒரு வழி ஆக்குறீங்க? ஸோ அந்த குழந்தைகளை ஏன் பயங்கரமா ஒரு கடினமான மனசுக்கு சொந்தக்காரரா ஏன் மாத்துறீங்க? அப்போ சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லணும். கண்டிக்கிறீங்களா? கண்டிங்க. கண்டிச்சதுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி அதே பேசாம, பரவாயில்ல, செகண்ட் ரேங்க் தானே எடுத்தேன், நெக்ஸ்ட் டைம் செகண்ட் ரேங்கை மெயின்டைன் பண்ற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. 4 விஷயத்த நல்லதை சொல்லி கொடுங்க. தோல்விகளை ஏத்துக்க பழக சொல்லுங்க. நான் அடிக்கடி என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ல சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை விட லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் துணிந்தவனா நிற்கிறான். எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் தாங்கக்கூடியவனா இருக்கிறான். ஆனா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், கிளாஸ் ஃபர்ஸ்ட், அது ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், எல்லாம் ஃபர்ஸ்ட், வேலையில ஃபர்ஸ்ட், ஆனா வாழ்க்கையில டோட்டலா சறுக்கி விழுந்துடுறாங்க. ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியல. நிறைய டைவர்ஸ் கேஸ் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டால தான் இருக்குதுன்னு ஒரு அட்வொகேட் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசினார். நீங்க சொன்னது கரெக்டுங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய அவங்க பிரைட்டா இருக்கிறவங்க தான் லைஃப்பை ஃபேஸ் பண்ண முடியாம நிற்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை மாத்தி வச்சது யாருன்னா பெற்றோர்கள். முதல் ரேங்க் வாங்கணும், அதை வாங்கணும், அப்பதான் நல்லா படிக்க முடியும், அப்பதான் படிச்சாதான் வேலைக்கு போக முடியும், வேலைக்கு போனதான் நல்லா காசு பார்க்க முடியும், காசு பார்த்தாதான் பெரியவங்க மதிப்பாங்க, சொந்தக்காரங்க மதிப்பாங்க, அவங்க மதிப்பாங்க, இவங்க மதிப்பாங்கன்னு சொல்லி 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 குழந்தைங்களை ஒரு ராங்காவே வளர்த்து அவங்களுக்கு டோட்டலா எல்லா திறமைகள் இருந்தும் அந்த குழந்தைங்க திறமைகளை பயன்படுத்தி எங்க தோத்துருவோமோன்னு சொல்லி எதையுமே பயன்படுத்தாம ஏதோ ஒரு வழியில போய் 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 வாழ்ந்துடுறாங்க. பட் எங்கேயாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல்ல இருக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல். குழந்தைங்களுக்கு படிப்பை தாண்டி ஒழுக்கம் முக்கியம், கடவுளுடைய வழிபாடு முக்கியம். இது எல்லாமே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க குழந்தைங்க ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. சரியா? அப்போ மனநிலை நாம மாத்திரம் குடும்பத்துல இருந்துதான் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் தான் வெளியில இருக்கக்கூடிய சொசைட்டி. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம கவர்மெண்ட் மேல போற்ற முடியாது. எல்லாத்துக்கும் நான் பொதுவானவன் தான். இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு எனக்கு அதெல்லாம் இல்லை. புதுசா மாற்றத்தை ஏற்றுக்கொள்பவன் தான் நான். ஏன்னா எத்தனையோ பேர் வாய்ப்புகள் இல்லாம இருக்காங்க. அதனால புதுசா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா திறமைகள் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால ஒரு கட்சிக்கு சார்ந்து இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லார்ட்டையும் ஒரு தனித்தனி ஆளுமை இருக்கு. எல்லா அரசியல்வாதியும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும் சரி, எல்லா சினிமா ஆக்டர்ஸும் சரி, மியூசிக் டைரக்டர்ஸும் சரி, ஸ்பிரிச்சுவல் இருக்கக்கூடியவங்களும் சரி. பிளஸ்ஸை மட்டும்தான் எடுக்கிறேன், மைனஸை நான் எடுக்கிறது இல்லை. பெரியாரையும் பிடிக்கும், ராஜாஜியும் பிடிக்கும். ஸோ கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுடைய குவாலிட்டிஸ் தனியா இருக்கும், அதுவும் பிடிக்கும். அதனால இல்லை, அவர் அப்படி சொல்லிட்டாரு. குறைகளை மட்டுமே நம்ம பெருசுப்படுத்தினா நாம கண்டிப்பா குறையோட மட்டும்தான் வாழ்வோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறைகளை அடுத்தவன் குறைய கண்டுபிடிச்சி
அவன் என்ன பண்றான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்க வேலை கிடையாது. உங்க குறைய நீங்க தெரிஞ்சு அதை சரி பண்ணி வாழ்க்கைய வாழ்ந்து வென்று காட்டணும். அங்கதான் நம்ம குடும்பம் நிக்கணும். இப்பயே நான் சொல்றேன், நம்ம குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் பேசுறேன். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் வருது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு சவாலா எடுத்துக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும், பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். அப்ப நம்பிக்கை எப்படி வரும்? கடவுள் மூலமா. கடவுள் எப்படி வருவாரு? பாசிட்டிவ் மைண்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா. ஸோ தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இது எதுவுமே நீங்க இழுத்து போட்டுக்க வேண்டாம். உங்க வாழ்க்கைய அழகா வாழுங்க. 24 மணி நேரம் இஸ் பிக் ஹவர்ஸ். மொத்தம் 3ஆ பிரிச்சுக்கோங்க. 8 + 8 + 8 24 hours. ஸோ தூக்கம், உழைப்பு, 2வது ஓய்வு, உங்களுக்கு தகுந்த நேரத்தை உருவாக்குறது, உங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றது, மைண்ட் ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றது. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? 24 மணி நேரமும் நமக்கு எதிராக இருக்கிறவனை பார்த்தே திங்க் பண்றோம். அவன் மேல பொறாமப்படுறோம். அவன் அப்படி பண்றான், இப்படி பண்றான், அதை பண்றான், இதை பண்றான்னு பார்க்குறோம். நியூஸ் பார்க்குறோம். நியூஸ் கூட எது மாதிரி பார்க்குறோம்? எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மனசு சங்கடப்படுதோ, கஷ்டப்படுதோ, துன்பப்படுதோ, அந்த மாதிரியான விஷயத்த மட்டுமே திரும்ப 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 பார்த்து மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி, இந்த உலகமே இப்படிதான், அங்க நடந்தது, இங்க நடந்ததுன்னு சொல்லி 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 நம்ம மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வாழ்க்கையில என்ன எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. நீங்க எதை எடுக்க கூடாதோ அதை எடுத்து என் வாழ்க்கையில ஏன் வெற்றி பெற முடியலன்னா, இதுக்கு யாராலையும் எங்கேயும் எப்பொழுதும் ஆன்சர் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால வாழ்க்கையில எல்லாமே தான் தேவை. இது தேவை, அது தேவையில்லைன்னு இல்லை. எது எது நல்லது இருக்குதோ அது அத்தனையுமே நமக்கு தேவை. உங்களை நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க தான் சிற்பி. நீங்க உங்களை எந்த அளவுக்கு செதுக்கணுமோ அந்த அளவுக்கு செதுக்குங்கள். நீங்க செதுக்க 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 உயரடைவீர்கள். கடவுள் என்னைக்குமே உங்க கூட இருக்கிறார் அப்படின்றத தயவு செய்து எப்பொழுதும் எங்கேயும் மறக்காதீர்கள். அதே போல டிஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு 6 பேர் கேஷ் அனுப்பியிருக்கீங்க. எனக்கு திரும்பவும் உங்க ரெக்வஸ்ட் பண்ணி வைக்கிறேன். என்னங்க எப்போ பார்த்தாலும் அட்ரஸ் கேட்குறீங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு. இந்த ஃபோனில் இந்த 24 hours டிஸாப்பரிங் மெசேஜ் போடுறதால அது நான் கேட்ட உடனே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுவேன். பட் என்ன ஆகுதுன்னா, நான் மறுபடியும் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு அந்த இது இல்லை. அதனால தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு இது பண்ணி விடுங்க. உங்கள் அட்ரஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. அந்த 6 பேருக்கு இன்னும் யாருக்காவது வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். தென் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை மிக மிக முக்கியமானது. அன்பே சாயில பிரார்த்தனை வருதோ இல்லை மற்ற சேனலில் பிரார்த்தனை வருதோ, நம்ம இருக்கிற மற்ற சேனல் சொல்கிறேன். ஸோ அந்த பிரார்த்தனைக்கு நேரத்தை தினமும் ஒதுக்குங்க. 8 மணிக்கு ஒரு பிரார்த்தனை, 7 மணிக்கு எப்பயுமே ஒரு பிரார்த்தனை இருக்குது. அந்த பிரார்த்தனையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றியும் இன்னும் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பிரார்த்தனை வையுங்க. அதே மாதிரி காலையில் வெற்றி நிச்சயம் சாயம் சத்தியம் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயுமே உங்கள் பிரார்த்தனைகளை தயவு செய்து வைங்க. சரியா? நம்ம இந்த மந்த்துக்குள்ள இந்த பிரார்த்தனையை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா யூடியூப்ல நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. நம்ம எத்தனையோ தடவை கேட்டாலும் அவங்க அந்த ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுது அப்படின்றாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதனால் அதை 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரார்த்தனை வரும். அது வரைக்கும் அன்பே சாயில உங்களோட தேவைகள் என்ன இருக்குதோ அதை பிரார்த்தனை பண்ணுங்க, பிரார்த்தனை வைங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிற மற்ற சாய்ராம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களால் பிரார்த்தனைகள் மற்றவங்களுக்காக செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. சரிங்களா? அதே மாதிரி அன்பே சாய் ஃபுட் டொனேட் யாராவது பண்ணணும், இது வரைக்கும் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணுங்க. ஸோ யார் யார் பண்ணியிருக்கீங்களோ 3ஆம் தேதியில இருந்து
இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ உடனே எனக்கு தயவு செய்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் பண்ணது தெரியும் போது அவங்க வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான். ஸோ அதனால் உடனே பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க வேண்டிய நேரம் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது ஆக்சுவலி. பட் வேகம் முக்கியம், விவேகமும் முக்கியம். வாழ்க்கையில் நாம் பெரிய ஒரு இடத்துக்கு போகணும்னு கடவுளுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவு செய்வீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.